குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க. இன்னும் இனிய கதைகள் கேட்க மழலைகள் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கதைக்குள் போகலாமா குட்டீஸ்? வணக்கம் குட்டீஸ், இது லிட்டில் ஸ்டார் கிட்ஸ் ஸ்டோரீஸ். வாங்க ஒரு தைரியமான கதைக்குள் போகலாம். ஒரு பெரிய மரத்தின் மேலே ஒரு சின்ன பறவை குட்டி வாழ்ந்தது. மற்ற பறவைகளெல்லாம் வானில் உயரமாக பறந்தாலும் இந்த குட்டி எப்போதும் நான் கீழே விழுந்து விடுவேனோ என்று பயந்தது. தினமும் அது இறக்கைகளை அசைத்து பார்த்தாலும் மனசில் பயம் நீங்கவில்லை. சில சமயங்களில் அது முயற்சி செய்தாலும் கீழே விழுந்தது. பறவை கொஞ்சம் கவலைப்பட்டாலும் அது தொடர்ந்தது. ஒரு நாள் தாய் பறவை மெதுவாக சொன்னது, பயம் இருந்தாலும் முயற்சி செய்யணும், இல்லையெனில் நாம வளர முடியாது. அதற்கு பிறகு குட்டி பறவை கொஞ்சம் துணிந்து ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவியது. முதலில் நடுங்கியது, கண்கள் விரித்தன, ஆனால் கொஞ்சம் தைரியம் கூடியது. அடுத்த நாள் அது இன்னும் உயரமான கிளைக்கு தாவியது. சில முறை தோல்வி வந்தாலும் அது கைவிடவில்லை. அடுத்த சில நாட்களில் குட்டி பறவை தினமும் பயிற்சி செய்தது. அதில் சிறு வெற்றிகளும் தோல்விகளும் இரண்டும் வந்தன. ஒரு நாள் அது வானத்தை பார்த்து நினைத்தது, நான் முயற்சிக்கிறேன், நான் பறக்கிறேன். அப்படியே குட்டி பறவை காற்றோடு சேர்ந்து உயரமாக பறந்தது. வானம் பறந்தது, பூமி சின்னதாக தோன்றியது, பயம் சின்னமாக மாறியது. அது மகிழ்ச்சியுடன் சிரித்தது. இதுவரை பறக்க முடியாதது போல் தோன்றிய பயம் வென்றது. இந்த நாள் முதல் குட்டி பறவை புரிந்து கொண்டது, பயத்தை வென்றால்தான் சுதந்திரம் கிடைக்கும். மற்ற பறவைகளும் அதனை பாராட்டின. குட்டி பறவை தைரியமானது. தன்னம்பிக்கையுடன் வானில் பறக்கத் தொடங்கியது. வானில் இலகுவாக பறந்து சென்று அதன் கனவுகளை நிஜமாக்கியது. அந்த நாள் முதல் குட்டி பறவை மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாளையும் அனுபவித்தது. புதிய கிளைகளில் பறந்தது. வானம் பெரியதாக தோன்றியது. இதை பார்த்த மற்ற பறவைகளும் தைரியமானதாயானார்கள். இது லிட்டில் ஸ்டார் கிட்ஸ் ஸ்டோரீஸ்.